இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் தங்கலான் திரைப்படத்தினுடைய வெற்றி விழா, அதாவது சக்சஸ் மீட் என்று அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். சினிமாக்காரர்கள் ஒரு படம் ஒரு வாரம் ஓடிவிட்டால் உடனடியாக சக்சஸ் மீட் என்று அந்த படத்தை பற்றி சிலாகித்து பேசுவார்கள். அதற்காக ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே அனைத்து விருந்துகளும் நடக்கும். அனைத்து விருந்துகள் என்றால் என்னவென்று நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். மது மற்றும் வேறு என்னென்ன வேண்டும் அனைத்தும் கிடைக்கும். அனைத்து கேளிக்கைகளும் இருக்கும். அதற்கு பெயர் தான் சக்சஸ் மீட். ஒரு வாரம் ஓடிவிட்டால் சக்சஸ் மீட் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது சில திரைப்பட இயக்குநர்கள். அதிலே பா ரஞ்சித்தும் ஒருவர். இப்பொழுது தங்கலான் என்கின்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய வன்மத்தை மற்ற சமூகங்கள் மீது கக்கிவிட்டு அதிலே அவர் பேசுகிறார். பா ரஞ்சித் மீது மற்றவர்கள் வன்மத்தோடு இருக்கிறார்களாம். பா ரஞ்சித் மீது ஏன் வன்மத்தோடு இருக்கிறார்கள்? பா ரஞ்சித் மற்றவர்களுடைய சொத்தை கொள்ளையடித்து விட்டாரா? அல்லது பா ரஞ்சித்திற்கு மற்றவர்களுக்கும் வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறா? எதுவும் இல்லையே. அவர் மீது ஏன் மற்றவர்கள் வன்மத்தோடு இருக்க வேண்டும்? மற்றவர்கள் ஏன் ரஞ்சித் மீது வன்மத்தை காட்ட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அப்படி கேள்வி எழுகின்ற பொழுது, அதாவது மற்ற சமூகத்தை, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகம், அவர்களுடைய வலி, அவர்களுடைய வேதனை, ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகிறேன் என்று என்கின்ற பெயரில் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை மிகப்பெரிய வியாபார பொருளாக்கி இருக்கிறார் பா ரஞ்சித். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் இருந்ததை போலவும், அதிலே ஒரு குறிப்பிட்ட சில சாதிகளை குறிப்பிட்டு அந்த ஜாதிக்கு எதிராக வன்மத்தை தூண்டுகின்ற வகையில் பா ரஞ்சித் திரைப்படம் எடுப்பதால் தான் அவர் மீது, அவருடைய கருத்தின் மீது, அவர் வைக்கின்ற அந்த திரைப்பட கருவின் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஒரு திரைப்படத்தின் மீது விமர்சனத்தை வைப்பதை வன்மம் என்று பா ரஞ்சித் தான் புதிதாக கதை கட்டி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவில், பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு பல பத்திரிகைகள் திரை விமர்சனம் எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த திரை விமர்சனங்களால் பாதிக்கப்பட்ட திரைப்படங்கள் உண்டு. ஆனால் அந்த திரை விமர்சனங்கள், அந்த பத்திரிகை, அந்த திரைப்படத்தின் மீது திரை விமர்சனத்தை எழுதிய அந்த பத்திரிகை வன்மத்தை கக்கியது என்று எந்த ஒரு திரைப்பட படைப்பாளியும், தயாரிப்பாளரும், இயக்குனரும் சொன்னதில்லை. ஆனால் இப்பொழுதுதான் பா ரஞ்சித் புதிதாக வந்து என் மீது வன்மத்தோடு இருக்கிறார்கள் என்று பா ரஞ்சித் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில சமூகத்தின் மீது வன்மத்தோடு படம் எடுத்தால் இப்படிப்பட்ட நிலை ஏற்படத்தான் செய்யும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வாழ்வியலை திரைப்படம் எடுப்பதற்கு, நடக்காததை கூட நடந்ததாக சொல்லி திரைப்படம் எடுப்பதற்கு எப்படி பா ரஞ்சித்திற்கு உரிமை இருக்கிறதோ, அதை போல அந்த திரைப்படம் சமூகத்தில், தமிழ் சமுதாயத்தில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்வதற்கும் மற்றவர்களுக்கு ஜனநாயகம் அந்த உரிமையை தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திரைப்படத்தை இவர்கள் ஏதோ டைரக்ட் செய்து விட்டால், ஒரு திரைப்படத்தை இயக்கிவிட்டால், ஒரு 4-5 திரைப்படங்கள் வெற்றி பெற்று விட்டால், இவர்கள் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தன்னை பெரிய ஒரு மேதையாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமானவர்கள், இப்படிப்பட்ட ரஞ்சித், இந்த தங்கலான் என்கின்ற திரைப்படமே, அதாவது அந்த தங்கலான் என்கின்ற அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை, அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை காட்டுவதாக கூறிக்கொண்டு அவர்களை மிகவும் மோசமாக சித்தரித்திருக்கிறார் இதே பா ரஞ்சித். தங்கலான் என்கின்ற வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் என்று குணசீலன் என்கின்ற பெங்களூரிலே பணியாற்றுகின்ற தலித் சமூகத்தை சார்ந்த பேராசிரியர் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருக்கிறார். அப்படி அந்த சமூகம் உயர் அதிகாரிகளாக பணியாற்றியவர்கள், அவர்களை மிகவும் மோசமாக, கீழ்த்தரமாக சித்தரிக்கின்ற போக்கு இன்றைக்கு தலித்தியம் என்கின்ற பெயரால் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த பேராசிரியர் வருத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர்கள் பணத்தை பார்க்க வேண்டும், இவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும், கோடிகளிலே புரள வேண்டும் என்பதற்காக மக்களிடையே எதை கொண்டு போய் பத்த வைத்தால்,
எது உணர்வுபூர்வமான பிரச்சனைகளோ, எது உணர்வுபூர்வமாக மக்களை தூண்டுமோ அந்த பிரச்சனைகளை பற்றி படம் எடுப்பது, அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிப்பது, அதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றதே தவிர இவர்களுக்கு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் அடிமை நிலையிலே வாழ்ந்தார்கள், அவர்களை அடிமைப்படுத்தியவர்களும் உண்டு, அதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு யாரும் ஒடுக்கப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தவில்லை, அவர்களை யாரும் அடிமைகளாக நடத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனம் கலந்தவர்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போகிறது, இன்னும் தமிழக அரசு கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு காரணம் என்ன? அரசு இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் செய்யவில்லை அல்லது செய்ய மறுக்கிறார்கள், அல்லது இவர்களை செய்ய விடாமல் யார் கட்டி போடுகிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இன்றைக்கு திரைப்படம் இருக்கின்ற ப. ரஞ்சித் போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் அதை பற்றியெல்லாம் வாயை திறப்பதில்லை. இவை ஒரு புறம். அது காதலிக்கிற பெண்ணை முதலில் மேட்டரை முடி, அப்பொழுதுதான் உன்னை விட்டு போக மாட்டாள் என்று ஒரு தவறான சித்தாந்தத்தை திரைப்படத்தில் போதித்தால் அதை எதிர்ப்பார்களா மாட்டார்களா? அந்த கருத்தை எதிர்த்துத்தானே ஆக வேண்டும். அந்த கருத்தை பெண் பிள்ளையை பெற்ற அத்தனை பெற்றோர்களும் எதிர்ப்பார்கள். ஜாதி பாகுபாடு இல்லாமல், எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அனைத்து ஜாதியில் இருப்பவர்களும் அவருடைய பெண் பிள்ளைகளை தெய்வமாகத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில், பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெண்களை வெறும் போக பொருளாக மட்டுமே காட்டுகின்ற ப. ரஞ்சித் மீது வன்மத்தை கக்காமல் பின்னே ப. ரஞ்சித்திற்கு மலர் மாலை போட்டு பொன்னாடை போர்த்தியா வாழ்த்துவார்கள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த தங்கலான் என்கின்ற திரைப்படத்திலே நடித்த கதாநாயகன் விக்ரம் ப. ரஞ்சித் சொன்னால் ஆதாமாக கூட நடிக்க தயார். இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பொருள் என்ன? அதாவது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் ஒருவேளை ஆதாம் ஏவாளை பற்றி படம் எடுத்தால், ஆதாமாக விக்ரம் நடித்தால் எப்படி நடிக்க வேண்டி இருக்கும்? ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நடிக்க வேண்டி இருக்கும். ஆதாம் நிர்வாணமாக நடித்தால் ஏவாளும் நிர்வாணமாக நடிக்க வேண்டி இருக்கும். அவர்கள் நிர்வாணமாக வாழ்ந்தார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். அந்த நிர்வாணத்தை படம் பிடித்து காட்டி அதன் மூலம் கோடிகளிலே கொள்ளையடிக்க வேண்டும், கோடிகளிலே சம்பாதிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன ஆசை இருக்க முடியும் நடிகர் விக்ரமிற்கும் இந்த இயக்குனர் ப. ரஞ்சித்திற்கும்? என்னென்ன ஆசைப்படுவது என்று ஒரு அளவு வேண்டாமா? திரைப்பட நடிகர் சத்யராஜ் கூட பெரியாருடைய திரைப்படத்திலே நடித்துவிட்டு, பெரியார் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்திலே நடித்துவிட்டு, நான் பெரியாராக நடித்து விட்டேன், அம்பேத்கராக நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். இது அவருடைய ஆசை, அது அவருடைய விருப்பம். அம்பேத்கராக நடிக்க விருப்பப்படலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அம்பேத்கராக, மகாத்மா காந்தியாக, ஜவஹர்லால் நேருவாக, இந்த நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களாக நடிக்க ஆசைப்படுவது என்பது அது திரை கலைஞர்களுக்கு உண்டான உரிமை, அது அவருடைய ஆசை. அப்படி ஆசைப்பட்டால் பரவாயில்லை. விக்ரம் எப்படி ஆசைப்படுகிறார் பார்த்தீர்களா? இவர் ஆதாமாக நிர்வாணமாக நடித்தால் ஏவாளாக ஒரு நடிகையும் நிர்வாணமாக நடிக்க வேண்டி இருக்கும். அப்படி என்றால் அது எங்கே போய்விடும்? இவர்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்வதை தவிர வேறு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இன்று எழுகிறது. மொத்தத்தில் ப. ரஞ்சித் மீது யாருக்கும் வன்மம் கிடையாது. இவர்கள் தான் வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் ஒற்றுமையாக வாழ்கின்ற தமிழ் சமூகத்தில் பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ப. ரஞ்சித் போன்றவருடைய திரைப்படங்கள், அவர் இயக்குகின்ற திரைப்படங்கள் அனைத்தும் தமிழ் சமூகங்களுடைய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமிழ் சமூகங்களை மோத வைக்கின்ற வேலையை ப. ரஞ்சித் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் தங்களான் திரைப்படத்திலும் செய்திருக்கிறார். அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு தமிழகத்திலே எத்தனையோ திரைப்பட இயக்குநர்கள் உண்டு. ஸ்ரீதர் என்று ஒரு திரைப்பட இயக்குனர் இருந்தார். விசு என்று ஒரு திரைப்பட இயக்குனர் குடும்ப பிரச்சனைகளை மையப்படுத்தியே திரைப்படம் எடுத்தார். அவர் மீதெல்லாம் யாருக்கும் வன்மம் இல்லை. அவருடைய திரைப்படங்களை அனைவரும் பார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனால் டி. ராஜேந்தர் கூட காதலை மையமாக வைத்தே தான் திரைப்படம் எடுத்தார். ஆனால் அதிலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் காதலை பற்றி மட்டுமே திரைப்படம் எடுத்துவிட்டு சென்றார். அவரை யாரும் விமர்சிக்கவில்லை. அவர் மீது யாருக்கும் வன்மம் இல்லை.
இப்படி எத்தனையோ திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், படைப்பாளிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த படைப்பாளிகள் மீது யாருக்கும் தமிழ்நாட்டிலே வன்மம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திரைத்துறையிலிருந்து வந்தவர்களை அமைச்சர்களாகி முதலமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது இந்த தமிழ்நாடு, அழகு பார்த்திருக்கிறது இந்த தமிழ் சமூகம். அப்படி என்றால் அந்த திரைப்படத்திலே வந்த அந்த கதாநாயகர்கள், எம்ஜிஆர் மக்களுக்கு தேவையானதை சொன்னார். மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களோடு நின்று போராடுவதை போன்ற காட்சிகளில் நடித்தார். ஆகவே எம்ஜிஆரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதை போல பா ரஞ்சித்தையும் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது. காரணம், இவர்கள் மக்களிடையே வன்மத்தை போதிக்கிறார்கள், சமூகத்தை சீரழிக்கிறார்கள், சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள். ஆகவே இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்கள் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற காரணத்தால் தான் திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் என் மீது வன்மத்தோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.